ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பொரியல் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அதாவது சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். இது சாதத்து கூட வச்சு சாப்பிடவும், சைடிஷாக வச்சு சாப்பிடவும், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானது கூட. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. நார் பகுதி அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால் பார்த்து நல்லதாக வாங்கிக்கோங்க. இதை 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா கழுவிக்கோங்க. இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இன்றைக்கி இட்லி பானையில் தான் அவிச்சு எடுக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு இதை அந்த இட்லி பாத்திரத்தில் அடுக்கில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சாச்சு. அது கொதிச்சதுக்கப்புறம் இந்த கட் பண்ண சக்கரவள்ளி கிழங்க வச்சுருங்க. இது இட்லி மாதிரி ஒரு 10 இல்லைன்னா 12 நிமிஷம் வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக பிளேட்டு வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுறதுக்கப்புறமா தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. இதை இப்படியே ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எல்லாம் பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் ஃப்ரை பண்ணி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக இப்போ கடாயை வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இது கூட கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூடவே ஜீரணத்துக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்திக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இது பச்சைத்தன்மை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்க இது கூட நம்ம சேர்த்திடலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தலையை தூவிட்டு இறக்கிக்கோங்க. சூப்பரான நம்மளுக்கு பொரியல் இப்போது ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானது கூட. இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.